நாட்டில் நீங்க மதம் மாறலாம், நம்முடைய குடியுரிமை போல மாத்திக்கலாம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்பு வந்து வெளிநாடுகளுக்கு போனா அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கிக்கலாம், ரஷ்யாவில் குடியுரிமை வாங்கிக்கலாம், இன்னும் பல்வேறு நாடுகளில் குடியுரிமைகளை வாங்கிக்கலாம். ஆனால் குடியுரிமை மாறுகிறது, மதம் மாறலாம். நாட்டில் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு என்னன்னு சொன்னா ஜாதி. ஜாதி மட்டும்தான் ஒருவன் கருவிலே இருந்து கல்லறை வரை மாறாமல் இருப்பதற்கு அவர்கள் நிலைநாட்டிய தத்துவம் தான் கடவுள் தத்துவம். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இவைகளை அடையாளப்படுத்தி சாதியை மையப்படுத்தி இந்த நாட்டிலே ஒன்றுபட்டு வாழக்கூடிய மனித சமுதாயத்தை 4 கூறுகளாக பிரம்மன் படைத்தான் என்று சொல்லி, தலையிலே முகத்திலே பிறந்தவன் பிராமணன் என்று சொல்லி, தோளிலே பிறந்தவன் சத்திரியன் என்று சொல்லி, தொடையிலே பிறந்தவன் வைசியன் என்று சொல்லி, காலிலே பிறந்த இந்த நாட்டுடைய உழைக்கின்ற மக்கள் எல்லாம் சூத்திர மக்கள் என்று சொல்லி 4 வருடங்களாக கடவுள் தான் படைத்தார் என்று சொல்கின்ற பொழுதுதான் பெரியார் கேட்டார், அப்படிப்பட்ட கடவுள் எங்களுக்கு தேவையில்லை. இதுல என்ன தப்பு இருக்கு?